ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவிலான வார் இப்போ டெம்பரரியா ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அமெரிக்க பிரதமர் டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா நேற்று அவருடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் சீஸ் ஃபயர் வந்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் அவர் இதை சொன்ன சில நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் மீது மிசைல்ஸ் அனுப்பிச்சாங்க, இஸ்ரேல் ஈரான் மீது ட்ரோன்ஸ் அனுப்பிச்சாங்க. இதுல பயங்கர கடுப்பான டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாடுகளும் ரொம்ப வருஷமா சண்டை போட்டு எதுக்கு சண்டை போறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த நிலைமையில ரெண்டு நாடுகளிலுமே இப்போ அமைதி திரும்பி இருக்கு. ரெண்டு பேரும் யாரையும் அடிக்கிற மாதிரி தெரியல. ஸோ இதனால 12 நாள் தொடர்ந்து நடந்த போர் பார்த்தீங்கன்னா இப்போ டெம்பரரியா ஒரு சீஸ் ஃபயருக்கு வந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். சரி, இப்போ இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் நடந்த போரில் யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈரான் தான்ற மாதிரி சொல்லாம. ஏன்னா ஈரான் கிட்ட நியூக்ளியர் டெக்னாலஜி இருக்கக்கூடாது, அவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த வாரே ஆரம்பிச்சிச்சு. இதனால தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் B2 பாம்பர்ஸை வச்சு 3 நியூக்ளியர் சைட்ஸ்ல குண்டு போட்டாங்க ஈரான் மேல. இந்த பாம்பிங் அடுத்து ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி எல்லாமே ஆப்லிட்டரேட்டட், அதாவது மொத்தமே உறுதியாம போயிருச்சுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக தான் விஷயம் வெளியே வருது. அதாவது மேல உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் தான் இதில் அழிக்கப்பட்டிருக்கு, கீழே உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படியே இருக்கு. அதுலயும் இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் கிரியேட் பண்ண தேவையான யுரேனியம் இருக்கு பார்த்தீங்களா, அதான் அவங்க என்ரிச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல 60% யுரேனியமா ஆல்ரெடி இவங்க ரீலோகேட் பண்ணியிருக்காங்க வேற இடத்துக்கு. ஸோ இந்த அட்டாக்னால ஈரானுடைய நியூக்ளியர் வெப்பன் ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா சில மாதங்கள் மட்டுமே பின்தங்கி போயிருக்கு. மேலும் இந்த சீஸ் ஃபயரின் படி அவங்க மொத்தமாகவே இந்த நியூக்ளியர் டெக்னாலஜியை கைவிடணும்னு சொல்லல. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு லாஸும் இல்லை.